1 யோவான் 1:7 அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் அவர் ஒளியில் இருக்கிறது போல. யார் அவர்? 1 யோவான் 1:7 அந்த வசனத்தை பாருங்கள். பின்பு அதற்கு கீழே அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறது. இரத்தம் பாவங்களை நீக்குகிறதாம், ரட்சிக்கிறதாம். யாருடைய இரத்தம்? அது யார்? பாருங்கள், அவர் ஒளியில் இருக்கிறது போல. அது யார்? ஒளியில் இருக்கிறவர் யார்? யோவான் 8:23 வாசியுங்கள். நான் இந்த உலகத்தில் இருக்கும்போது ஒளியாயிருக்கிறேன் சொன்னது யார்? இயேசு கிறிஸ்து. உங்களுக்கு அது விடை இருக்கிறது. இதை மாற்றி போடலாம். அநேக உங்கள் சபையில் உள்ள ஊழியக்காரர்களோ போதகர்கள் வசனத்தை மாற்றி போடுவதற்கென்றே சபைகள், எல்லா சபைகளும் அதை தான் செய்கிறது. அது சபைகள் அல்ல, ஆக்சுவலாக அது ஒரு கலசபை. அவர் சொல்கிறார், நான் உலகத்தில் இருக்கும் ஒளியாக இருக்கிறேன் என்று அவரே சொல்லியிருக்கிறார். அந்த ஒளியை தான் இங்கே யோவான் 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால். யார்? இயேசு கிறிஸ்து, அவருடைய குமாரன். அப்போ யார்? இயேசு கிறிஸ்துக்கே இயேசு கிறிஸ்து குமாரனா? அப்படி அல்ல. அந்த ஒளி என்ற அந்த பதம் தேவனை குறிக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துக்குள் உள்ளே இருக்கும் தேவன் சொல்கிறார், நான் இந்த உலகத்தில் இருக்கிற பொழுது, நான் என்று சொல்லும்போது நீ யாரை பார்ப்பாய்? இயேசு கிறிஸ்துவை தான் பார்க்க வேண்டும். அவருக்குள்ளே இருக்கிற அந்த பரிசுத்த ஆவி தான் தேவன். அந்த தேவன் பேசுகிறார். அந்த தேவன் இயேசு கிறிஸ்துக்கு உள்ளே இருக்கும் முழுவதும் அவர் இயேசு கிறிஸ்துவை தேவன் அந்த சரீரத்தை தன்னுடைய சரீரமாக்கி கொண்டார். இரத்தம் சிந்தி, அந்த சிலுவையில் சிந்திய இரத்தம் தேவனுடைய இரத்தமாம். அப்போஸ்தலர் அந்த வசனம் இருக்கிறது. அது சரியாக அப்போஸ்தலர் நீங்கள் வாசிக்க வேண்டாம் 16 அது 28 என்று நினைக்கிறேன். நான் வசனத்தை கூறுகிறேன். 28 என்ன சொல்லப்படுகிறது என்றால், இரத்தம் அது தேவனுடைய இரத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய இரத்தம் பாருங்கள், அது ரட்சிக்கிறதாம், பாவங்களையும் நீக்குகிறதாம், ரட்சிக்கிறதையும் செய்கிறதாம். இந்த வசனத்தில் பாருங்கள், யோவானில் 1 யோவான் 1:7 இந்த அந்த ஒளியாய் இருக்கிறவர் அவருடைய குமாரனுடைய, அதாவது தன்னுடைய சரீரத்தை அதுதான் சொல்லுகிறேன். தேவனுடைய சரீரம் தான் தேவனுடைய குமாரன். அது சிலுவையில் அறையப்படுகிறது. சிலுவையில் அறைந்த பின்பு பாருங்க, அந்த இரத்தம் அது தேவனுடைய இரத்தம். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதனுடைய இரத்தமும் அவனுடைய சொந்த இரத்தம் தான். அவனுடைய சொந்த இரத்தம், சுயரத்தம், என்னுடைய இரத்தம் பாருங்கள், எந்த ஒரு பாவங்களையோ பாருங்கள் மன்னிக்க முடியாது, ரட்சிக்க முடியாது. காரணம், என் தாய் தகப்பன் உடலுறவின் மூலம் பிறந்தவனான். இயேசு கிறிஸ்து அப்படி பிறக்கவில்லை. உடலுறவு மூலம் மரியாளும் யோசேப்பினும் அவள் உடலுறவு கொள்ளவில்லை. மாறாக பரிசுத்த ஆவி ஒரு குழந்தையை உன் கருவில் உண்டாக்கும். எல்லா மனிதனும் பரிசுத்த ஆவி கொண்டுதான் அந்த பாருங்கள் கருவில் உருவாக்கப்படுது. அது தெரியுமா? எல்லா மனிதர்களும், உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிரினங்களும் பரிசுத்த ஆவி தான் கிரியை செய்து அதை உருவாக்குகிறது. சகலத்தையும் படைத்தீர். பாருங்கள், சங்கீதங்களில் பார்க்கலாம். சகலம், அந்த உலகத்தில் காட்டு மிருக ஜீவன் எல்லாமே சகலமும் தேவனால் உண்டாக்கப்படுகிறது. அதுபோல தான் அவர் தனக்காக ஒரு சரீரத்தை தேவனே உண்டாக்க முடியாதா? ஒரு சரீரத்தை உண்டாக்கி கொண்டு அவர் தான் பாருங்கள், அந்த தன்னுடைய ஆவியை அந்த சரீரத்தில் அவர் தானே பாருங்கள் அந்த ஆவியை அந்த சரீரத்தை எடுத்துக்கொள்கிறார். அதனால் அது தேவனுடைய இரத்தமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தேவனுடைய இரத்தமாக இருக்கிறது. அப்படி நீங்கள் விசுவாசித்தால் கட்டாயமாக உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். கட்டாயமாக நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள்.
தேவன் ஒரு பாருங்கள், அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தை ஒரு நாள் கட்டாயமாக தேவன் அங்கீகரிப்பார்.